மகளுக்கு 10 நாட்களில் திருமணம் நடக்க இருந்த நிலையில் வருங்கால மணமகனுடன் வீட்டில் இருந்து ஓட்டம் பிடித்துள்ளார் 40 வயதான பெண்மணி ஒருவர். மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோடு காதல் மலர்ந்த நிலையில் கடைசி நொடியில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். நடந்தவற்றை விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மாவட்டத்தை சேர்ந்த 20 வயதான இளம்பெண் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இளைஞர் ஒருவரை பார்த்து திருமணம் தொடர்பாக பேசி நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிந்திருக்கிறது. வரும் 16ஆம் தேதி இருவருக்கும் திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தொடர்பான வேலைகள் நடந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தனது மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோடு வீட்டில் இருந்து ஓட்டம் பிடித்திருக்கிறார் மாமியாராக வேண்டிய 40 வயதான பெண்மணி. திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க ஷாப்பிங்கிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் நெடுநேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்து போன் செய்த போது விவரம் தெரிய வந்துள்ளது. 20 வயதேயான அந்த இளம்பெண் 10 நாட்களில் திருமணம் என்று பல கனவுகளோடு இருந்த நிலையில் தாயே அவருக்கு துரோகம் செய்து மணமகனோடு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மணமகளின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் தாய் தொடர்பாக குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார் 20 வயதான அந்த இளம்பெண். திருமணம் செய்ய இருந்த மாப்பிள்ளையோடு தன் தாய் அதிக நேரம் செல்போனில் பேசியதாகவும் கடந்த 3 மாதங்களாக இது தொடர்ந்ததாகவும் கூறும் அவர் வீட்டில் இருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணம் 5 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளையும் எடுத்துக்கொண்டு தாய் சென்று விட்டதாக கூறியுள்ளார். வீட்டில் 10 ரூபாய் கூட விட்டு வைக்காமல் அனைத்தையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டதாக குமுறும் அவர் மாப்பிள்ளை குறித்து கவலை இல்லை, எடுத்து சென்ற பணம் நகையை திருப்பி கொடுத்து விட்டால் போதும் என்கிறார். அதே நேரம் இந்த சம்பவம் குறித்து பேசிய இளம் பெண்ணின் தந்தை வருங்கால மாப்பிள்ளையோடு தனது மனைவி நீண்ட நேரமாக போனில் பேசியது முன்பே தெரிந்திருந்ததாகவும் இதை மகளிடம் சொன்னால் திருமணத்தில் பிரச்சனை வருமே என்று அமைதியாக இருந்து விட்டதாகவும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் ஷாக் கொடுக்கிறார். பெங்களூருவில் தொழில் செய்து வரும் இவர் தனது மனைவியோடு மணமகன் பேசியதை முன்பே கண்டு கொண்டாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்துள்ளார். வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு பல முறை போன் செய்தும் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. இது எங்கிருந்து தொடங்கியது என்று போலீசார் விசாரிக்கையில் அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. திருமணத்திற்கு முன்பு மணக்க இருக்கும் பெண்ணுக்குத்தான் மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுப்பார் என்று பார்த்தால் செல்போனை வாங்கி மாமியாருக்கு பரிசு கொடுத்த மாப்பிள்ளை அதன் மூலமே தினசரி பேசி வந்திருக்கிறார். இருவரும் செல்போனில் பேசி வீட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டு அதனை நிறைவேற்றி இருக்கின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜை வைத்து போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர்.